புலம்பல் புத்தகம் புரிந்து கொள்வது எப்படி என்று இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். புலம்பல் புத்தகம் 5 அதிகாரங்கள் கொண்ட புத்தகம், 154 வசனங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. நீங்கள் உட்கார்ந்து வாசித்தால் 20 நிமிடத்தில் இந்த புத்தகத்தை வாசித்து நிறைவு செய்ய முடியும். நிச்சயமாக வாசிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த புலம்பல் புத்தகத்தின் பின்னணி சரித்திரத்தை முதலாவது நாம் தெரிந்து கொள்வோம். இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் கானான் தேசத்திற்கு வந்து அழைத்து சென்று விட்டார். பிற்பாடு அவர்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமில்லாததாக மாறியது. அவர்களை வழிநடத்தக்கூடிய ராஜாக்கள் கூட ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து இஸ்ரவேல் ஜனங்களை தவறாக வழிநடத்தினார்கள். அந்த சூழலில் ஆண்டவர் அநேக தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். அவர்கள் மனம் திரும்பவில்லை. கடைசியாக அழுகையின் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படும் எரேமியா தீர்க்கதரிசியையும் ஆண்டவர் அனுப்பினார். ஆனாலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக தங்களுடைய இதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்கவில்லை. அதன் விளைவாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு ஒப்பு கொடுத்தார். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் இஸ்ரவேல் தேசத்திற்கு வந்து சாலமன் கட்டின அழகிய தேவாலயத்தை தீக்கிரையாக்கி பிற்பாடு அங்கே உள்ள பொருட்களை எல்லாம் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு எடுத்து சென்றான். இஸ்ரவேல் மக்களையும் அடிமையாக அழைத்து சென்றான். இந்த காரியமானது இஸ்ரவேல் மக்கள் மனம் திரும்பாமல் போனது நிமித்தமாக தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மேல் நிறைவேற்றப்பட்டது. இந்த கோர சூழ்நிலையின் போது அழுது புலம்பி எழுதப்பட்ட ஒரு ஒப்பாரி மெட்டு சோக பாட்டுதான் புலம்பல் புத்தகம் ஆகும். இந்த புலம்பல் புத்தகம் ஒரு செய்யுள் புத்தகம், ஒரு கவிதை நடை உள்ள ஒரு புத்தகம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இப்படியாக எழுதப்பட்ட புலம்பல் புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்னவென்றால், ஆண்டவர் நம் வாழ்க்கையில் ஆனந்த கீதம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். சோக கீதங்களும் ஒப்பாரி மெட்டுகளும் இருக்க அவர் விரும்புவது இல்லை. ஏன் இவ்விதமாக நடக்கிறது என்றால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் செவி கொடுக்கவில்லை. நாமும் அநேக நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போகும்போது நம் வாழ்க்கையிலும் அநேக துயரங்களும் துன்பங்களும் ஏற்படுவதை நம்மால் பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையின் ஒப்பாரி மெட்டையும் ஆண்டவர் ஆனந்த கீதமாக மாற்ற வல்லவர், நிச்சயமாய் மாற்றுவார் என்றும் நாம் விசுவாசிக்கலாம். நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களுடன் இணைகிறேன். இப்படிப்பட்ட வேதாகம ஆச்சரியங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.